இன்றைக்கி செகண்ட் பார்ட்டாக 3% வகை சேமிப்பு வீடியோ தாங்க போட்டிருக்கேன். போன டைம் போட்ட சேமிப்பு 3% சேமிப்பு வீடியோவில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 15,000 இன் 2026 அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்க எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பட் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், 15,000 தான் அது சின்ன அமௌண்ட்டான்னு சொல்ல முடியாது. ஒருத்தங்களுக்கு அது சின்ன அமௌண்ட்டுன்னு சொல்லலாம், ஒருத்தங்களுக்கு அது பல லட்சம் மாதிரி தெரியலாம். ஒவ்வொருத்தங்க சேலரி பொறுத்து தான் அது. நம்ம எவ்வளோதான் சேலரி வாங்கினாலும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நம்பி நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு சின்ன அமௌண்ட்டாவது அதிலிருந்து நம்ம சேவ் பண்ண முடியும். 15,000 தான் சம்பளம் வாங்குகிறோம், ஆனால் நம்மளால் சேவ் பண்ண முடியாது. இந்த காசு நம்ம செலவுக்கே எல்லாம் சரியாக போயிடுது. இதில் போய் நான் எங்கே 10% எடுத்து சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக சேவ் பண்ண முடியாது. போன டைம் பார்த்திங்கன்னா 70%, 20%, 10% அப்படின்னு சொல்லி வீடியோ கொடுத்துருந்தேன். 70% வீட்டு செலவுக்கு, 20% நம்மளோட ஆசைகளுக்கு, 10% சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன். பட் நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சிட்டா 70% சேவிங்ஸாகவும் 20% 10% வீட்டு செலவுக்காகவும் மாற்ற முடியும். ஆனால் நம்ம சேவ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. ஏன்னா லைஃப் வந்து ஒரு டைம் தானே. லைஃப்பையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. அப்படியே சேவ் பண்ணி நம்ம லைஃப்பை இன்னும் டெவலப்மெண்ட்டாக கொண்டு போகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் நல்லபடியாக ஜெயிச்சு முன்னேறி நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ முடியும். அப்படி பார்த்துட்டோன்னா சேவிங்ஸுங்கிறது வந்து ஒரு கஷ்டமானதே கிடையாது. நம்மளுக்கு கஷ்டமாக தோணவே தோணாது. நம்ம ஒரு விஷயத்தை இதை பண்ணும்போது ஒரு 100 டைம் 1000 டைம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இப்போது நம்ம ஒரு பொருள் வாங்குறோன்னா அந்த பொருள் வந்து நம்மளுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு 1 மாதம் வரைக்கும் டைம் எடுத்து யோசிங்க. கண்டிப்பாக அந்த 1 மாதத்தில் இந்த பொருள் ரொம்ப தேவைன்னா மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். இல்லை இது தேவையில்லை அப்படிங்கும்போது நம்மளால் வாங்க வேண்டாம், நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம் அமௌண்ட்டை அப்படிங்கிறதா தோணும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு 3 வகையான பர்சன்டேஜ் தான் சொல்கிறேன். இப்போ வந்து 50%, 30% ப்ளஸ் 20%, இந்த 3 மெத்தடில் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சேவ் பண்ணணும், நான் லைஃப்பில் முன்னேறி வரணும், எனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், நான் பெரிய ஒரு தொகையை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வேண்டி நான் வந்து சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா 50% நம்மளோட வீட்டு வாடகை, கரண்ட்டு பில், அதுக்கப்புறம் பால் பணம், மளிகை ஜாமான், இதுக்கெல்லாம் 50% நம்ம ஒதுக்கிடலாம். இப்படி ஒதுக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 6,000 ரூபா நம்ம வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கோம். 6,000 நமக்கு தேவையில்லை, 4,000 வாடகை வீடு, 2 ரூம் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம தேவைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நம்ம 50%ஆக கொண்டு வந்துடலாம். வீட்டு செலவில் வந்து நம்ம 50% ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் 30% வந்து, ஏன்னா போன டைம் 20% ஆசைகளுக்கு சொல்லியிருந்தேன், இந்த டைம் 30% ஆசைகளுக்கு சொல்லிடலாம். ஏன்னா இந்த வயசில் நம்ம என்ஜாய் பண்ணலைன்னா, லைஃப்பை வாழலைன்னா வேறு எந்த வயசுலேயும் நம்ம போய் வாழ முடியாது. அதனால சேவிங்ஸு ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படியே வந்து நம்ம ஆசைகளையும் நம்ம நிறைவேற்றிக்கலாம். இந்த நம்மளோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் எங்கேயாவது ஃபெஸ்டிவல் ஒரு டைம், ஒரு வாரத்தில் ஒரு டைம், மாதத்தில் ஒரு டைம் வெளியே போய் சாப்பிட்றது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம 30% ஒதுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 20%. இந்த 20%ஐ நீங்கள் சேவிங்ஸாக மட்டும் கொண்டு வாங்க. 20% மாதத்தில் நீங்கள் 2,000 ரூபா எடுத்து சேமித்து வைங்க. ரொம்ப பெரிய அமௌண்ட்டும் வேண்டாம். 2,000 ரூபாயை நீங்கள் மாதம் சேமிக்கும் போது 12 மாதம் 24,000 ரூபா வரும். ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம கையில் 24,000 ரூபா இருக்கும். இந்த 24,000 ரூபா அப்படிங்கிறது நம்மளுக்கு பெரிய விஷயந்தான். இந்த 24,000 நம்ம கையில் அப்படியே வச்சுருக்காம ஒரு எஃப்டிலேயோ இல்லை ஆர்டிலேயோ போட்டு வரும்போது அடுத்த வருஷம், இது 1 இயருக்கு போடுறோன்னா அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த 24,000 ஒரு பாதி அமௌண்ட்டாக சேர்ந்து நம்ம கைக்கு வரும். 24,000ங்கிறது ஒரு 30,000 வரலாம், இல்லைனா வந்து 40,000 வரலாம். இந்த மாதிரி எஃப்டி ஆர்டியில் போடும்போது இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு பெரிய தொகையை வந்து நம்ம கையில் வரும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி அமௌண்ட்டை சேவ் பண்ணி கையிலேயே வைக்காமல் நம்மளுக்கு எதுலையெல்லாம் லாபம் கிடைக்குமோ அதில் எஃப்டி ஆர்டி இந்த மாதிரியெல்லாம் போட்டு நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணிட்டு வரலாம், இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு சேவிங்ஸு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தா, இந்த பர்சன்டேஜ் சேவிங்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.